பிரபுதேவா மாஸ்டரே வந்து ஒருத்தங்களோட டான்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து சான்ஸே இல்லை. யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து ஸ்ரேயாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்கிறாரு, எனக்கு ஒருத்தர் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்து ஜோடியிலே அப்போ ஆடுது, சூப்பராக ஆடுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வேறு யாரும் இல்லை, பிரபுதேவா மாஸ்டர் தான் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கே கேட்குறப்போ செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஸ்ரேயாவுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம என்ன நடந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஜோன். இதுக்கு முன்னாடி நம்ம சில்வர் முடிஞ்சிச்சு, கோல்டு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டைமண்ட்குள்ளார வந்திருக்கோம். அண்ட் இந்த ரவுண்டு பேர்லாம் யார் யோசிக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரில. டைமண்ட் ஜோனை பற்றி நான் பேசலைங்க. இந்த பர்டிகுலர் ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீப் இன் டச் ரவுண்டா. அது என்ன கீப் இன் டச் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுற 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் கனெக்டடாகவே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பேரை யோசிச்சாங்க தெரியுமா, கீப் இன் டச் அப்படின்ட்டு. சரி, ஓகே. ஸோ ரம்பா மேமை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டர் தவிர எல்லார் பேரையுமே சொல்கிறாங்க. சாண்டி மாஸ்டர் என்னடா இது, என்ன மட்டும் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால், உங்களை மட்டும் நான் மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து சுகன்யா மேம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து சாண்டி மாஸ்டர் டான்ஸ் ஆடினது அதெல்லாம் சேர்ந்து எங்களோடலாம் நீங்கள் அப்படி பண்ணதே கிடையாது தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் நம்ம ரம்பா மேமோடையும் சேர்ந்து வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாருங்க. இன்னொரு மேட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போலேருந்து என்கவுண்டர் கிடையாது அப்படின்னாங்க. பட் என்ன கேட்டால், இந்த பர்டிகுலர் சீசன் 2ல் என்கவுண்டர்ன்ற மேட்ரு ஒழுங்காகவே அவங்க பண்ணல. வேறு காரணங்களுக்காக என்கவுண்டர் அப்படின்றத ஏன்டா வச்சோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்களான்னு தெரில. ஏதோ காரணத்துக்காக என்கவுண்டர் இல்லைன்னா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜட்ஜஸ் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வெளியே போவாங்களாம். அண்ட் பாட்டம் 3 அந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரேயா அண்ட் விஜய் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எடுத்தோன்னே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ அவர் வந்து கல்யாணம் பண்ணப்போ எப்படி இருந்தார் தெரியுமா கல்யாண புதுசில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து ஸ்ரேயா அண்ட் விஜய் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் துணி காய வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த துணியை வந்து லாங்காக புளியிற மாதிரி அதை கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து அவங்க நிறைய ஸ்பின்ஸு ஃப்ளிப்ஸு அதெல்லாம் வந்து சிக்கிக்காமல் பண்ணது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஒரு துணியை கூட அவங்க விடலங்க. லுங்கி, ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த வச்சு அவங்க ஆடிட்டாங்க. அதுவும் அவங்க ஷார்ட்ஸ் வச்சு பண்ணது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது ஒரு கால் ஸ்ரேயாவும் ஒரு கால் விஜய் அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி பண்ணாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் லுங்கியை வச்சு ஒன்று பண்ணாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அதாவது லுங்கியை முறுக்கிட்டு 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அதில் ஸ்ரேயா வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படி ஸ்பின் பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாவோட எனர்ஜி வந்து வேறு லெவலாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக இருந்தது. ஸோ ஒரு ஃபன்னான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஜட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருணிமா அண்ட் குருநாத் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டி பிறக்கிறாங்க இல்லையா 2 பேர். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட். அதுலேயும் ஒன்று பொண்ணு ஒன்று பையனாக இருந்தால் அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க அதுக்காக போட்ட எஃபர்ட், அவங்க அதே மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் ஒன்றா பெல்ட் போட்டு இது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒன்றாவே வந்து அவங்க அடிக்கிற ஃப்ளிப்ஸு, குட்டி காரணம், பல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதில் கோஆர்டினேஷன் ஒருத்தருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க யூனிஃபார்மாக பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் சொல்லணும்னா அப்படியே ஒரு பேக் பெண்ட் மாதிரி 2 பேரும் சேர்ந்த மாதிரி பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அருணிமா வந்து அப்படியே குருநாத்தோட கழுத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஷோல்டர் கிட்ட வந்து கையை வச்சு எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பட் கொஞ்சம் கூட குருநாத்தோட ஃபேஸில் வந்து அந்த மாதிரி ஒரு டைட் ஹோல்டுக்கான எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. அவரும் சரி அருணிமாவும் அதை காட்ட மாட்டாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து ஓவரால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இப்படி ஒட்டி பிறகுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹாப்பியாக எப்படி அவங்களுக்குள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. பட் எல்லாரும் கேட்குற கேள்விகள், இவங்க எப்படி ஒன்றாவேனா எப்படி இவங்க பாத்ரூம்லாம் போவாங்க, எப்படி குளிப்பாங்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தராக கேள்வி கேட்க அது எப்படி அவங்கள இம்பேக்ட் பண்ணுது, எந்தளவுக்கு ஒரு ட்ராமாவை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஆன் கான்செப்டை வந்து நம்ம காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோவா நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஸோ இதை வந்து பார்க்குறப்போ உண்மையிலே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி இவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யாரோ அந்த சாங் இருக்குது தெரியுமா, நம்ம கமல் சார் பாடினது. ஸோ அதை வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங்கில் போட்டிருப்பாங்க. அந்த சாங்கோட ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. ஸோ அது இந்த கான்செப்டோட மிக்ஸ் ஆகி அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணது. குருநாத்தும் சரி அருணிமாவும் சரி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து வேறு லெவலாக பண்ணிட்டாங்க. அதுவும் அருணிமாலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருமே அழுகிற மாதிரி ஒரு சீன்லாம் உண்மையிலேயே அவங்க ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ கடைசியாக அந்த கான்செப்ட் முடியிறப்போ பார்த்தீங்கன்னா, சரி என் அக்காவாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குருநாத் அவரே வந்து அவர் லைஃப்பை எடுத்துகிட்ட மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. பட் என்னோட டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ஒட்டி பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து சேஃபாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்.
ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா அண்ட் அபூர்வா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களோட ட்வின் சிஸ்டராக, அதுவும் இல்லாமல் அவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அபூர்வா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ 2 பேரையுமே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் அனன்யா மாதிரி தாங்க இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சின்ன வயசுலலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருக்குமே எப்படி மேனரிசம்ஸ் எல்லாமே சேமா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அனன்யா அப்படிலாம் கிடையாதுங்க, இவன் வந்து பாஷு, நான் வந்து கொஞ்சம் லூஸு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அனன்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. ஆனால் எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து இவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேருமே வந்து ட்ரெயின் டான்சர்ஸ் தான். ஸோ 2 பேருமே அங்கே ஒரு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம அரவிந்த் பார்க்கணுமே, அரவிந்த் ஏற்கனவே அனன்யானாலே பல்ல கட்டிட்டு இருப்பார். இப்போ கூட அப்புறம் வேறு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால அவர் ரொம்ப உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம். ஸோ இவங்க ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பையனை 2 பேருக்குமே பிடிச்சிச்சாமா. ஸோ அவங்க அந்த பையன் அந்த பக்கமாக கிராஸ் ஆகிறப்பெல்லாம் பால்கனியில் போய் ஹாய் சொல்லுவாங்களாம். அதை சொல்லிட்டு இருக்க போய் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்திருப்பாங்க போல். டக்குன்னு கீழே கொஞ்சம் மம்மி சாரி மம்மி அப்படின்ற மாதிரி வேறு சொல்லுவாங்க. கீழே அவங்க அம்மாவை காட்டினா செம கோவமாக அவ்வளோதான் அடி பிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு கேட்டால் என்னென்னா, அவங்க அம்மா கூட பிறந்தவங்க 2 பேருமே ட்வின்ஸாக, அது இல்லாமல் அவங்க அப்பா வந்து ட்வின்ஸாக, அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ் இருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரே நாள் ஒரே டைம் ஒரே மாதிரி கனவு வருமா. அதாவது இப்போ அந்த கனவுல ஏதோ அனிமல்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஆர்டரில் அந்த அனிமல்ஸ் வருதோ 2 பேருக்கும் அதே ஆர்டரில் அச்சசலாக அதே மாதிரி கனவு வரும் அப்படிங்கிறாங்க. கேட்கறதுக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து இப்போ ஒரே மாதிரி ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லாமல் போவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா. அப்படிலாம் எங்களுக்கு நடந்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அபூர்வா அவங்க வந்து ஏதோ சர்ஃபிங் போகிறப்போ வந்து ரிப்ஸை வந்து ஒரு மாதிரி விழுந்து ரிப்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அனன்யா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அவங்களுமே கீழே விழுந்து ரிப்ஸை வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரே டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி அண்ட் அபினவ் இவங்க தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஹோவர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அதில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அபினவ் வந்து அது மேலே ஏறிட்டு என்னமோ அசால்ட்டாக தரையில் நடக்கிற மாதிரி அவர் அவ்வளோ அசால்ட்டாக அதை வந்து இது பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அவர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணதே வந்து ஒரு 2 days தான் பண்ணாராம். இதுக்கு முன்னாடி லைஃப்பில் அந்த ஹோவர் போர்டு மேலே ஏறி அவர் பண்ணதே கிடையாது போல இருக்குது. ஸோ அவ்வளோ அருமையாக வந்து அவர் பண்ணியிருப்பார். அது மேலேயே வந்து அவங்க பண்ணுற லிஃப்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் செமையாக இருக்கும், ஸ்மூத்தாக பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க நம்மளை. ஸோ இவர் அது மேலே நின்றுட்டு இருக்கப்பவே ராணி பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் காலுக்கு நடுவில் படுத்துக்கிறது, அப்படியே ஸ்பின் பண்ணுறது, அப்புறம் ராணியை தூக்கிட்டு அதில் அப்படியே சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனெக்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ராணிகுமாரியோட முடியிலேருந்து இவர் பாடியில் டைப் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ரோப்பு, அது வந்து இலைகள்லாம் வச்சு. ஸோ இவங்க கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ளவர்ஸு, அபினவ் வந்து ஹனிபி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ அதை வேற கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்க பண்ணுற ஸ்பின்ஸு ஃப்ளிப்ஸ் அப்பெல்லாம் அதுவுமே ஒரு மாதிரி சிக்கும் இல்லையா. ஸோ அதையுமே வந்து ரொம்ப நீட்டாக கரெக்டாக அப்படி உள்ளே போடுறது, கழுத்தை உள்ளே விடுறது, வெளியே எடுக்கிறது, சுற்றுறது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மாதிரி சிக்கிக்காமல் கரெக்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த சாங்கோட சேர்த்து அவங்க அந்த இதில் வந்து ஸ்பீடாக இப்படி ஸ்பின் பண்ணுறப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஸியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ கடைசியாக ஸ்ரீதேவி மேம் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த ட்ரோனு ஹெலிகாப்டர் ஷாட்ஸ்லாம் வைப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு இது விஷுவலி பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அபினவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் அது மேலே நின்றுட்டுருக்காரு, இவருக்கு மேலே ராணிகுமாரி ஏறி நின்றுட்டுருக்காங்க. இதுவே பயங்கரம்னு நினச்சா அங்கேருந்து அப்படியே கீழே ஒரு ஃபால் மாதிரி அப்படியே விழுந்து டக்குன்னு வந்து அபினவ் வந்து பிடிக்கிறாரு. என்ன கிரிப்பு, என்ன கான்ஃபிடென்ஸுங்க, அவங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரான ஒரு ஜோடி இவங்க. ஸோ இவங்க பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை உடனே நம்ம சாண்டி மாஸ்டரை காட்டினா அவர் நேராக டேபிள் மேலே ஏறி நின்று சான்ஸே இல்லைப்பா செம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து இது இன்டர்நேஷ்னல் லெவல் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராக்கி பாயுமே வந்து கொடுத்து தானே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனன்யா கௌரி சங்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அனன்யா கௌரி சங்கருக்கு இதே மாதிரி கான்செப்ட்ஸே தான் வந்து அந்த வினோத் மாஸ்டர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கௌரி சங்கர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நின்ன இடத்துலேயே வந்து ஒரு ஃப்ளிப் பண்ணுறாரு. அது பார்க்க அவ்வளோ அசால்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இப்படி திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக திரும்பி பார்ப்போம், அந்த மாதிரி சும்மா அவர் அப்படியே ஃப்ளிப் பண்ணி அதே இடத்துல அவ்வளோ ரொம்ப டக்குன்னு பண்ணுற ஒரு 2 இடத்துல பண்ணியிருப்பார். அது ரொம்ப அழகாக இருக்குங்க அவர் பண்ணுறது. அவரோட ஃப்ளிப்ஸே வந்து செம்ம யூனிக்காக நல்லா இருக்குது. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா வந்து இப்படி காலை வச்சுட்டு இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு ஃப்ளிப் பண்ணி அந்த சைடு கொண்டு போவார். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு.
அண்ட் அடுத்து அனன்யா படுத்திருப்பாங்க, அவங்களோட வயிற்றில் வந்து ஒரு ஹெட் ஸ்பின் பண்ணிவிட்டு கீழே இறங்குவாருங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு மற்றவங்க பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலாக எனக்கு இருந்துச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அனன்யாவாச்சு அப்படின்றதுனால, என்னங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரியோவும் சேர்ந்து இவரோட வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பில்லோ வச்சு ஒரு மூமெண்ட் ஒன்று போட்டிருப்பாரு, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு. அது சூப்பராக இருக்குது, திரும்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தே வந்து அந்த பில்லோவை கொடுக்க வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்து முடிச்சுட்டு வினோத் மாஸ்டர் தாங்க எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னோடனே மறுபடியும் வினோத் மாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னா அவர் வந்து டக்குன்னு கூப்பிட்டோன்னே வந்து பண்ணிடுவார். பயங்கர இன்வால்மெண்ட்டு, அவர் சான்ஸே இல்லைங்க. உண்மையாக அவர் பண்ணுறப்போ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி எடுத்து இதை ஃப்ரேம் போட்டு மாட்டுங்க அப்படின்லாம் வந்து செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவரால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஓகேவா தாங்க இருந்தது. பட் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி நடந்த எல்லா பர்ஃபார்மன்ஸுமே க்ரீன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து என்கவுண்டர் அப்படிங்கிற மேட்டர் கிடையாது இல்லையா. ஸோ இந்த எல்லோ லைட்டோ ரெட் லைட்டோ அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. ஜட்ஜஸோட ஸ்கோர் படி கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த எல்லா பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட்டான பர்ஃபார்மன்ஸ் என்ன, அண்ட் இதில் வந்து யாரோ ஒருத்தங்க பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஜோடியோட அனதர் எபிசோட் ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.